செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் அந்த தீர்மானத்திற்கு அதிமுகவும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. அது குறித்தான தொடர் அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமும் முன்னதாக நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானத்தின் மீது அதிமுகவும் ஆதரவு தெரிவித்ததால் தற்பொழுது இந்த தனி தீர்மானமானது ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக தரப்பிலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,